ஒரு ஊரில் ஒரு மானும் நரியும் இருந்துச்சாம். அவங்க 2 பேர்த்துக்கு எப்போ பார்த்தாலும் சண்டை நடந்துகிட்டே இருக்கு மாமா. அப்போ அதில் நீ பெருசா நான் பெருசான்னு யோசிச்சுட்டே இருந்துருக்குறாங்க. அப்போ என்னாச்சு, ஒரு நாள் இந்த மானுக்கு அந்த குதிரைக்கு எப்படியுமே இந்த மானை பழி வாங்கணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. அதனால என்ன வந்துச்சு, அந்த பக்கம் ஒரு ஹண்ட்ரு வராரு. அவர்கிட்ட சொல்லுது, நான் இந்த மானை ரிவெஞ்ச் பண்ணணும், அதனால நீ எனக்கு அது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. அந்த ஹண்டருமே அதுக்கே நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சரி, அப்போ அதுக்கு நான் என்ன பண்ணணுன்னா, ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ என்ன பண்ணணுன்னா உன்னோட பல்லு சைடில் 2 பக்கம் ஜாக்கிட்ட ஒரு சின்ன ஒரு இரும்பு மாதிரி போடணும், அதுக்கு ஒத்துக்குவியா அப்படின்னா ஓகே ஒத்துக்கிறேன் அப்படின்ச்சான். அப்புறம் அதுக்கு மேலே ஒரு பெல்ட் மாதிரி போட்டு டை பண்ணோன்னு, அப்போ தான் நம்ம அந்த மானை போய் ஃபாலோ பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. நீ எங்கே போகிறியோ அங்கே நான் ஃபாலோ பண்ணிட்டு வருவேன் அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிடுது. அப்போ உடனே இந்த ஹண்டர் என்ன பண்ணுறான், அதனோட கழுத்து காது வாய் எல்லாம் சேர்த்தி அந்த ஹார்ஸ் ரைடிங்கெல்லாம் போடுவாங்கள்ல, அது மாதிரி ஒன்று போட்டுட்றான். போட்டுட்டு கழுத்துக்கிட்ட கயிறை போட்டு இழுத்து பிடிச்சிக்கிற மாதிரி பண்ணிடுறான். அப்புறம் உடனே நீ என்ன மானை பழி வாங்குறேன்னு சொல்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்ன, கடைசியில் இப்படி போட்டுட்ட, நீ என்னை உடனே அவுத்து விடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறான், நான் உனக்கு ஒன்றும் ஹெல்ப் பண்ணுறக்கெல்லாம் ஒன்றும் வரல, நீ என்கிட்ட ஹெல்ப் கேட்ட, நான் உன்னை பிடிச்சி எனக்காக யூஸ் பண்ணிக்கிறதுக்காக நான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த ஹார்ஸ் ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணுது. இதிலிருந்து என்ன மாறலன்னா, இஃப் யூ அலோவ் மென் டு யூஸ் ஃபார் யுவர் ஓன் பர்பஸ், தே வில் யூஸ் ஃபார் theirs அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிற மாரல்.